வெனஸ்டே மார்னிங் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா ரிசப்ஷன் தான் கிளம்பியிருக்கோம். விருதுநகரில் தான் வந்து ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. என்னோடய அத்தையோட ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து ரிசப்ஷன். மேரேஜுக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க. எங்களால் போக முடியல. என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் இருந்தது. அதனால் ரிசப்ஷனுக்கு ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கிளம்பி போய்கிட்டுருக்கோம். மாமா வந்து கடையில் இருக்காங்க. நாங்கள் மட்டும் தான் போகிறோம். வீட்டிலேருந்து 10:30க்கு மேலே தான் கிளம்பணும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து சின்ன ஒர்க் இருந்தது. அதை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லேட்டாக கிளம்பணும். வீட்லேயே பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டோம். எங்கள் ஊரில் இருந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. வந்து எல்லாருக்கூடயும் ஜாலியாக பேசிவிட்டு லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். நாங்கள் வந்த ஃபங்க்ஷன் வந்து முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருந்தோம். பிரியாணி எல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஜாலியாக பேசிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அத்தையோட ஃப்ரெண்டு எல்லாருமே டீச்சர். என் அத்தையுமே டீச்சர் தான். அவங்க வந்து இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி எல்லாருமே பழகுவாங்க. அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.